எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். கதிரவன் தகதகத்து மேலேறி கொண்டிருந்தான். திகைப்பில் இருந்த மீளா கபிலர் சிறிது நேரத்திற்கு பின்னர் பாறையை விட்டு கீழே இறங்கினார். அவரை அழைத்து செல்ல வீரர்கள் நின்றிருந்தனர். ஊரின் தென் திசைக்கு போய்விட்டு அரண்மனைக்கு வருவதாக சொல்லி அவர்களை அனுப்பினார். அவரை சந்திக்க காத்திருந்த மக்களுடன் ஆங்காங்கே நின்று பேசியபடி கீழே இறங்கி கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் அவருடன் பெரும் மகிழ்வை பகிர்ந்து கொண்டனர். தென் திசையின் அடிவாரம் வந்து சேர்ந்தவர் அரண்மனையை நோக்கி நடக்க தொடங்கினார். பாண்டிய நாட்டு பெருங்கணியன் திருவேலரின் நினைவு வந்தது. நீளும் நிழல் கொண்டு உலகை அளக்கும் அவரை கபிலர் தன் ஆசான்களில் ஒருவராக எண்ணுவார். கண் சுமிட்டாத விண்மீனை போல வானத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வானியலாளர். தலைமுறையாக சேகரித்த அறிவு சேகரத்தின் உறைவிடம் கபிலர். அந்த வான் உழவனின் தாள் பணிந்து பாடிய கவிதைகள் ஏராளம். அவரது முன்னோர்கள் கண்டறிந்து பெயர் சூட்டிய வெள்ளியை கண்டுதான் இன்று நாளும் நேரம் கணிக்கப்படுகின்றன. வானம் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு மாயத்தட்டு, கற்பனைக்கு எட்டாத பேருலகு. மனிதன் தனது அறிவால் அதை கணிப்பது என்பது நம்ப முடியாத அதிசயம். தரதரவென தனது கையை இழுத்து கொண்டு போய் இயற்கையின் கூர்முனையின் எதிரில் துல்லியமாக நிறுத்திவிட்டான் பாரி. பெருங்கணியன் திசைவேலர் இந்த நாளில் தன்னோடு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பாரியை கட்டி அணைத்திருப்பார். நாட்டு தலைவர்கள் யாருக்கும் இல்லாத நாள் அறிவும் கோள் அறிவும் பாரியிடம் இருப்பதைக் கண்டு திகைத்திருப்பார். திசைகள் மட்டுமே திகைப்பை ஏற்படுத்தக்கூடியவை. திக்கு தெரியாத திகைப்பை நிலமும் கடலும் வானும் ஒவ்வொரு கணத்திலும் உருவாக்கும். அந்த திகைப்பை வெல்லத் தெரிந்தவர்களே திசையாளும் கணியர்கள். எனவே அவர்கள் மனிதர்களை கண்டு ஒருபோதும் திகைக்க மாட்டார்கள். ஆனால் இன்று பாரியின் செய்கையை பெருங்கணியன் கண்டிருந்தால் திகைக்காமல் இருந்திருக்க மாட்டான் என எண்ணியபடி இடப்புற வீதியின் வழியே திரும்பி நடந்தார் கபிலர். எதிர் வந்த பெண்ணொருத்தி கை நீட்டி அவரின் பாதையை மறித்தாள். விலகி போக முயல்கிறாளோ என நினைத்து கபிலர் வலப்புறம் நகர்ந்தபோது அவள் இன்னொரு கையையும் நீட்டி வழியை அடைத்தாள். பெருங்கணியன் இரு பக்கங்களும் கைகளை விரித்து நீளும் நிழலின் நகர்வுகளை தனக்கு சொல்லிக் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. உள்மனதில் கணியனின் உருவம் படிந்திருக்க அந்த கையை விலக்கி நடக்க முயன்றார். ஆனால் அந்த பெண்ணின் கைகள் அவருக்கு இடம் தரவில்லை. மறித்த கைகள் தட்டி நின்றன. அப்போதுதான் கணியன் நினைவில் வந்து மீண்டும் அந்த பெண்ணை உற்று பார்த்தார் கபிலர். நேர்கொண்டு பார்த்த அந்த இளம் பெண்ணின் கண்கள் கோபத்தை கக்கின. ஏன் அம்மா வழி மறிக்கிறாய்? கபிலரின் கண்களையே கூர்ந்து பார்த்தாள். பாரியிடம் நட்பு கொள்ளும் தகுதி உண்டோ உம்மிடம்? கபிலர் அதிர்ந்து போனார். நெஞ்சில் கூர்மை கொண்டு இறங்கியது சொல். ஏனம்மா இப்படி கேட்கிறாய்? என்ன தவறு இழைத்தேன் நான்? மௌனத்தின் வழியே கபிலரின் அதிர்ச்சியை அதிகப்படுத்தினாள். எந்த வகையிலும் அவளின் கோபத்துக்கான காரணத்தை கபிலரால் தொடர்பு படுத்தி கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பதற்றமான சூழ்நிலையிலும் கார்காலத்து இரவில் இங்கிருந்து பாலை நகருக்கு தேர் ஏறி செல்ல மாட்டான் பாரி. தெரியுமா உமக்கு? கபிலர் பதில் எதுவும் சொல்லாமல் அவளின் கண்களையே பார்த்தார். அவள் தொடர்ந்தாள். கார்காலத்து இரவுகளில் மான்கள் இணை சேரும். தனது தேரின் ஒளி அவற்றின் இணக்கத்தை குலைத்துவிடும் என்பதால் தேரில் செல்ல மாட்டான். ஆனால் உமது செயல் அதற்கு நேரெதிராக இருக்கிறது. இளம்பெண் உதிர்த்த சுடு சொல் கண்டு அஞ்சினார் கபிலர். யான் செய்த பிழை என்ன மகளே? அவளின் கண்கள் குளமாகின. அழகிய பூக்காடாக இருந்த எம் காதலில் புயல் காற்று வீச செய்து விட்டீர். கலங்கி நிற்கும் உனது கண்கள் என்னை பதற வைக்கின்றன. எனக்கு விளங்கும்படி சொல். உங்களால் தான் அவன் புகழின் உச்சியை அடைந்திருக்கிறான். எனது கைகள் தழுவி கிடந்த அவனது தோளின் மீது இப்போது பாரியின் கை கிடக்கிறது. புகழால் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது எனது காதல். நீ யாரை சொல்கிறாய்? உன் காதலன் யார்? நீலன். கபிலர் பெருமூச்சு விட்டார். சின்னதாக ஒரு சிரிப்பு உதட்டின் ஓரம் பரவியது. அவளோ வேகம் குறையாமல் தொடர்ந்தாள். சிறு கல்லை தாண்டுவதைப் போல இரு பெரும் குன்றுகளை தாண்டி நினைத்த போது எல்லாம் என்னை பார்க்க வந்தவன் அடுத்த தெருவில் நான் இருப்பது தெரிந்தும் இன்னும் என்னை வந்து பார்க்கவில்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனை பற்றி தான் பேசுகிறாள். என் நீலனின் பெயர் கொண்டே என் நெஞ்சை சுடுகிறார்கள். உன் காதலன் பற்றி பெருமை பேசினால் நீ மகிழத்தானே வேண்டும். ஏன் கவலை கொள்கிறாய்? உடைந்து அழுதாள் அவள். இந்த கேள்வியை நானே பலமுறை கேட்டுவிட்டேன். என்னால் விடை காண முடியவில்லை. அவனது உறுதியை நன்கு அறிந்தவள் நான். ஆனாலும் கைப்பற்ற அவனது கண் பார்வை கிடைக்காமல் தவிக்கிறேன். குறுக்கிட்ட கைகளை மடக்கி பக்கத்தில் இருந்த வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்தாள். நெஞ்சொடிந்து விழுவதைப் போலதான் அது இருந்தது. எங்களின் குன்று எவ்வளவு அழகானது தெரியுமா? யார் கண்பட்டதோ தெரியவில்லை.
பொழுது எல்லாம் எங்கள் காதல் செழித்து வளர்ந்த அந்த நிலத்தின் அடிவாரத்தில் ஒரு தேர் வந்து நின்றது. கபிலர் சற்றே சுதாரித்து பார்த்தார். எனது மடி மீது தலை சாய்த்து இருந்தான். நான் தான் யாரோ ஒருவர் தேரில் இறங்கி வேட்டுவன் பாறையில் கால் பதிக்கிறார் என்றேன். எனது காதலின் அமைதியை எனது சொல் கொண்டே கெடுத்து விட்டேன். சொல்லிக் கொண்டிருக்கும் போது கண்ணீர் வழிந்தோடியது. துடைத்தபடி தொடர்ந்தாள். குயில்கள் கூவும் அந்த மாமர நிழலில் இதழ் விட்டு நழுவி போன அவனது மறுமுத்தத்துக்காக அன்று முழுவதும் காத்திருந்தேன். வரவில்லை. மறுநாள் அவன் ஊருக்கு போனேன். வந்திருப்பவருக்கு காலில் அடிபட்டுள்ளது, நீ எவ்வியூருக்கு போ, 2 நாளில் நான் அவரை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன். கொற்றவை விழா முடியும் வரை நாம் அங்கு மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி அனுப்பினான். கபிலர் தனது கதையை தானே கேட்டுக்கொண்டிருந்தார். எனது காலடிக்கு பின்னால் ஒரு காதல் நடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு அழகிய இளம்பெண்ணின் இதழ் முத்தம் விலக்கி வந்தவனா? தசை பிறண்ட பெண்ணும் என்னை தாங்கி வந்தான். நீலன் மீதான மரியாதை இன்னும் கூடியது. அவள் தொடர்ந்தாள். எவ்வியூருக்கு வந்த பின்பாவது நான் வாய் பொத்தி இருக்க வேண்டாமா? உனது காதலன் வருவானா என கேட்ட எனது தோழியிடம், கபிலர் என்று ஒருவர் கால் ஒடிந்து கிடக்கிறார், அவரை அழைத்து கொண்டு வர வேண்டுமாம், 2 நாட்கள் ஆகும் என்று சொல்லி அனுப்பியுள்ளான் என்றேன். கபிலருக்கு அவளை மகளே என அணைத்து பிடித்து கதை கேட்க வேண்டும் போல் இருந்தது. எல்லாம் எனது போதாத காலம். எதை சொன்னாலும் அது பிரச்சனையாக மாறித்தான் போகும். நான் சொன்ன சொல் பாரியின் காது கேட்ட உடனடியாக என்னை அரண்மனைக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். நான் கபிலருக்கு கால் ஒடிந்ததால் எனது காதலின் நாள் ஒடிந்த கதையை கூறினேன். அவ்வளவுதான். இரவோடு இரவாக பாரியே புறப்பட்டு புலிவால் குகைக்கு போய்விட்டான். கபிலருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. தன்னை ஒரு கை பிடித்து நீலன் அழைத்து வந்ததைப் போலவே மறு கை பிடித்து இவளும் அழைத்து வந்திருக்கிறாளே என மகிழ்ந்து கிறங்கினார். போதாத காலத்தை புலம்பிதான் தீர்க்க வேண்டும் என்பார்கள். கபிலரை பாரி தனது தோளில் ஏற்ற என்னை தனது நெஞ்சில் ஏற்றி வைத்திருந்தவன் எங்கு சென்றானோ தெரியவில்லை. கண்ணீரை துடைத்தபடி சொன்னாள். ஊரே பேசுகிறது. நேற்றிரவு அவனுக்கு 60ஆம் கோழிக்கறி விருந்து படைக்கப்பட்டதாம். உள்ளங்கையில் கஞ்சி காய்ச்சி அவனது உதடு விலக்கி ஊட்டிவிட்ட எனது அன்புக்கு இணையாகுமா இந்த உலகு? சொல்லுங்கள், அந்த கொடியவனை என்ன செய்யலாம்? கன நேரமும் தாமதிக்காமல் பதில் சொன்னார் கபிலர். அது தெரியாமல் தான் நானும் விழித்து கொண்டிருக்கிறேன். நான் தங்கியுள்ள இடத்தில் என்னோடு தான் அவனும் தங்கியுள்ளான். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் மயிலா மயிலா என்று எவ்வளோ ஒருத்தியின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அந்த பெண்ணுக்கு நள்ளிரவு பூக்கும் மயிலை மலர் மிகவும் பிடிக்குமாம். முழு நிலா நாளில் மயிலம் பூச்செடி அவள் மீது காதல் கொண்டானாம். இன்று எப்படியாவது அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரியாமல் நான் கேட்டதாக அரண்மனையில் சொல்லி மயிலை மலரை கொண்டு வந்து வைத்திருந்தான். இன்று காலை அவளுக்கு சூட்ட போயிருப்பான் என்று நினைக்கிறேன். வெட்கமும் ஆசையும் பீரிட்டு மேலெழும்பியது. ஆடை கொண்டு கண்ணீர் துடைத்தாள். ஆசையும் பீறி சிந்தியது சிரிப்பு. மகிழ்வை மறைக்க மெனக்கிட்டாள். முடியவில்லை. கண்ணீர் வெடித்து காதலாக மலரும் அந்த அதிசயத்தை அருகே இருந்து ரசித்தபடி அவளின் கரம் பிடித்தார் கபிலர். விடுமையா கையே, இன்னொரு நாளும் உம்மால் வீணாகிவிடக்கூடாது என சொல்லியபடி பிடித்த கையை உதறிவிட்டு ஓடினாள் மயிலா. பாரி 12. ஒரு பொன்வண்டு கூட்டுக்குள் நுழைவதை போல் இருந்தது விளிம்பில் கருமை கொண்டு நீண்டு கிடந்த மரக்கிளைகள். அந்த பொன்வண்டின் எண்ணற்ற கால்கள் என காட்சியளித்தன. மாளிகையின் மேல் மாடத்தில் நின்றபடி மேற்கு திசையில் மலையில் மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தார் கபிலர். கண்கள் ஊர்ந்து இறங்கும் பொன்வண்டை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் காலை சூரியனை நிறைந்திருந்தான். அருகில் யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு திரும்பினார். மறையும் கதிரவனிடம் ஒளிவாளை ஒப்படைத்து கொண்டிருக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டே இன்முகத்தோடு வந்தான் பாரி. இருவரும் பேசியபடியே இருக்கையில் அமர்ந்தனர். பாரி கேட்டான். காலையில் உச்சிப்பாறை ஏறியதும் மேற்கு திசையை பார்த்தபடி காண கிடைக்காத காட்சி என சொன்னீர்களே, எதை சொன்னீர்கள்? சற்றே யோசித்த கபிலர், அதுவா, மேலே ஏறியதும் முதலில் கண்ணில் பட்டது கோட்டை சுவரே இல்லாத இந்த நகர அமைப்புதான். இப்படி ஒரு தலைநகர் உலகில் எவ்வியூரில் மட்டுமாகத்தான் இருக்கும். எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ள கோட்டை சுவர் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் எங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் யாரும் இந்த பெருங்காட்டையும் மலை முகடுகளையும் கடந்து இங்கு வந்துவிட முடியாது அல்லவா? பாரியின் கேள்வியை ஆமோதித்தார் கபிலர். அதே நேரம் காட்டு உயிரினங்களிடம் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அதற்காகவாது சுவர் எழுப்பியிருக்கலாமே. அதன் பொருட்டுதான் எழுப்பியுள்ளோம். எங்கே எழுப்பியிருக்கிறீர்கள்? என் கண்களுக்கு தெரியவில்லையே. எதுவும் மாய சுவர் கட்டியுள்ளீர்களா? பாரி சிரித்தான்.
உங்களின் கண்களுக்கு தெரிகிறது, ஆனால் அதுதான் சுவர் என்பதை உங்களின் எண்ணம் ஏற்க மறுக்கிறது. கபிலர் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்து பார்த்தார். அவரை கவனித்தபடி பாரி கேட்டான், இந்த காட்டில் எத்தனை வகையான விலங்குகள் இருக்கின்றன என்று யாருக்கு தெரியும்? காட்டு விலங்குகளால் உடைத்து நொறுக்கவோ தாவி கடக்கவோ முடியாத ஒரு கோட்டை மதிலை மனிதனால் கட்டிவிட முடியுமா? கார்காலத்தில் 3 குலகு தின்ற ஒரு பெண் யானை எவ்வளவு பெரிய கற்கோட்டையும் தகர்க்கும். அதிங்கத்தை தின்ற ஆண் யானை கூட்டம் உள்நுழைந்தால் பெரும் மழையும் கிடுகிடுக்கும். மரமேறி உயிரினங்களால் தாவி கடக்க முடியாத தடுப்பு சுவரை எழுப்ப முடியுமா? இந்த மலைத்தொடர் வட திசையிலும் தென் திசையிலும் எவ்வளவு தொலைவை நீண்டி கிடக்கிறதோ யார் அறிவார்? இடையில் ஒரு சிறு பகுதியில் பரம்பு நாடு இருக்கிறது. எண்ணிக்கையில் அடங்காத விலங்கு கூட்டங்கள் நாள்தோறும் இடமும் வளமுமாக எங்களை கடக்கின்றன. இவற்றிடமிருந்து பாதுகாக்க எத்தனையோ முறைகளை கையாண்ட எம் முன்னோர்கள் இறுதியாக இந்த நாகப்பச்சை வேலியை பெருங்கோட்டையாக எழுப்பினர். கபிலர் சுற்றும் முற்றும் பார்த்தார். எவ்வையூரின் கடைசி வீடுகளும் தெருக்களும் முடிவடைந்த சிறிது தொலைவில் இருந்து காடு ஆரம்பமாகிறது. இதில் வேலியோ சுவரோ எங்கு இருக்கிறது என்று யோசித்தபடி நின்றார். பாரி சொன்னான், ஊரின் எல்லை முடிவடைந்ததும் காடு தொடங்குகிறது. இடையில் வேலி எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் பார்க்கும் அந்த காட்டின் தொடக்கம் இயற்கையானது அன்று. அந்த தாவரங்கள் தாமாகவே முளைத்தவை அல்ல, இங்கு முளைக்க வைத்தவை. கபிலர் பாரியை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தின்னக்கூடிய தாவரங்களும் உண்டு, தின்னக்கூடாத தாவரங்களும் உண்டு. நுகரக்கூடியதும் நுகரக்கூடாதுமான பச்சிலைகள் உண்டு. பற்றக்கூடியதும் பற்றக்கூடாதுமான செடி கொடிகள் உண்டு. நாங்கள் வன உயிரினங்கள் நுகரவும் நெருங்கவும் பற்றவும் முடியாத தாவரங்களை கொண்டு ஒரு பெரும் வேலி அமைத்துள்ளோம். தலைமுறையாக எங்கள் தாவர அறிவின் சேகரம் இந்த நாகப்பச்சை வேலிதான். இவ்வளவு எளிதான வார்த்தைகளால் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான் பாரி. நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார் கபிலர். இதை எப்படி மனிதனால் செய்ய முடிந்தது? அதை செய்ய முடிந்ததால் தான் நாங்கள் இங்கு வாழ்கிறோம். காற்று கூட உள்நுழைய முடியாத இந்த கானகத்தில் ஓரிரு வீரர்கள் காவல் காக்க நாள்தோறும் தூங்கி உயிரோடும் எழுகிறோம். எங்கள் குழந்தைகள் மறுநாள் காலை சிரித்து கொண்டு விளையாடுகின்றனர். எங்கள் இளைஞர்களின் இதழ்களில் முத்தத்தின் நீரம் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இது எப்படி? தயங்கி வெளிவந்தன கபிலரின் வார்த்தைகள். வெறிமணம் கொண்ட செடி கொடி மரங்களால் சூழ்ந்து கிடக்கிறது இந்த வேலியின் வெளிப்புறம். நடுப்பகுதியோ புறவைரமும் அகவைரமும் பாய்ந்தோடும் மரங்கள் ஒன்றை ஒன்று பின்னி கிடப்பதைப் போல நன்கு திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளது. வெளி விஷம் மற்றும் உள்விஷ தாவரங்களால் தலைத்து கொண்டு கிடக்கிறது இந்த முதல் பகுதி. இந்த 3 பகுதிகளின் இடைவெளிகளிலும் நஞ்சு ஏறிய அலறி வேர்கொண்டு சுருக்கு வலை பின்னப்பட்டுள்ளது. நச்சு பிசின் வலியும் மருவு தொடரி பட்டைகள் இடைவிடாதிருக்கும். ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து பின்னி பிணைந்து உருவாக்கப்படும் பிணையல் மாலையைப் போல தாவர பச்சிலைகளோடு பிணைந்து கட்டி கிடக்கும். அதன் கணுக்கள் தோறும் வேர்களை உண்டாக்கி அந்த பச்சிலை செடிகள் தலைத்தபடி இருக்கும். இந்த வேலிக்குள் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து தாவரங்களின் மீதும் குறுக்கும் நெடுக்குமாக படர்ந்து கிடக்கும் எண்ணிலடங்காத படற்கொடிகளும் சுற்றுக்கொடிகளும் தான் இந்த நாகப்பச்சை வேலியின் உயிர் நாடி. வலப்புறம் சுற்றுக்கொடியும் இடப்புறம் சுற்றும் கொடியும் ஒன்று மாற்றி ஒன்றாக படர்ந்து கொண்டே இருக்கின்றன. சுருண்டு எழும் அவற்றின் ஊசி நாவுகள் எதிரெதிர் திசையில் ஒரு சேர பின்னியபடியே மேலே எழுகின்றன. உதிர்ந்து கொண்டிருக்கும் இலையை கூட இந்த வேலி அந்தரத்தில் நிறுத்திவிடும். விலங்கின் நாசியை வெகு தொலைவிலேயே இந்த வெறிமணம் தாக்கும். அதையும் கடந்து உள்நுழையும் உயிரினம் விஷமுள்ளாலோ நச்சுக்கணுக்களாலோ நாவில் படும் பச்சிலையாலோ சற்றே மயங்கி அமரும். அந்த கணத்தில் அதன் மயிர்கால்கள் ஒவ்வொன்றையும் பற்றி உள்ளிழுக்கின்றன சுருட்கொடிகள். அந்த உயிரினத்தின் இயக்கத்தை மிக விரைவாக தனது கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது இந்த நாகப்பச்சை வேலி. அதன் பிறகு அந்த விலங்கு அமர்ந்த இடத்தில் உள்ள தாவரமும் கரையான்களும் எறும்புகளும் சிலந்திகளும் சற்றே கூடுதல் செழிப்பு கொள்கின்றன. பாரி சொல்வதை வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். தாமரை இதழை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் ஊன்றப்படும் வேலம் முள் முதல் இதழுக்குள் இறங்கும் நேரம்தான் கணப்பொழுது. 3ஆம் இதழை கடக்கும் நேரம்தான் இமைப்பொழுது. 6ஆம் இதழுக்குள் நுழையும் நேரம்தான் வினாடி பொழுது. எந்த ஒரு விலங்கின் இயக்கத்தையும் வேலம் முள் 6ஆம் இதழை கடக்கும் பொழுதுக்குள் நிறுத்திவிடும் ஆற்றல் இந்த நாகப்பச்சை வேலிக்கு உண்டு என்று எம் முன்னோர் கூறுவர். இயற்கையை பற்றிய பேரறிவின் முன்னர் தூசி என நின்று கொண்டிருப்பதாக கபிலர் உணர்ந்தார். மேற்கு மலையின் விளிம்பில் பொன்வண்டு தனது கடைசி கால்களை உள்ளிழுத்துக் கொண்டிருந்தது. பாரி இறங்கும் சூரியனையே பார்த்து கொண்டிருந்தார். ஆச்சரியம் விளக்கி சற்றே ஆர்வம் மேலிட கபிலர் கேட்டார்,
எந்த வெறிமனம் யானைகள் கூட்டத்தை விரட்டக்கூடியது? ஒளி உள்வாங்கும் அழகை பார்த்தபடி பாரி சொன்னான், ஏழிலை பாலை. கபிலரின் கண்கள் பூத்தன. அந்த மரத்தின் வாடையை நுகரும் யானைகள் காது தொலைவுக்கு விலகி ஓடும் என்றான் பாரி. அந்த மரங்கள் எங்கே இருக்கின்றன? நான் அருகில் சென்று பார்க்க வேண்டும். பாரியின் உதட்டில் சின்னதாக ஒரு சிரிப்பு ஓடி மறைந்தது. சிரிக்கக்கூடிய கேள்வியையா நான் கேட்டுவிட்டேன் என்று யோசித்தபடி பதிலுக்கு காத்திருந்தார் கபிலர். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மரம் நின்று கொண்டிருக்கிறது. எறும்பு கூட்டங்கள் போல் யானை கூட்டங்கள் தெரியும் இந்த காட்டில் திசைக்கு ஒரு மரம் போதுமா? அதற்கும் அதிகமாக வைத்தால் எவ்வியூர் தாங்காது என்றான் பாரி. கபிலருக்கு பதில் விளங்கவில்லை. பாரி சொன்னான், அந்த மரத்தால் வேறு தொல்லைகள் இருக்கின்றன. மத யானை ஏழிலை பாலையின் வாசனையை நுகர்ந்து விட்டால் வெறி கொண்டு வந்து அந்த மரத்தை அடியோடு பிடுங்கி எரிந்து நாசம் செய்துவிடும். பின் எப்படி சமாளிப்பீர்கள்? அதன் பிறகு மனித முயற்சிதான். ஆயுதங்களும் பறை ஒலிகளும் தீப்பந்தங்களும் தான் கை கொடுக்கும். திசைக்கு ஒன்று என்றால் வந்த திசையில் இருக்கும் அந்த ஒன்றோடு அதன் ஆத்திரம் தனிய வாய்ப்பிருக்கிறது அல்லவா? இப்படி ஒரு நிகழ்வு 3 தலைமுறைகளுக்கு முன்னர் நடந்ததாக சொல்வார்கள். ஆர்வத்தில் கேட்ட கேள்வி அதிர்ச்சியை பதிலாக கொடுத்தது. கனப்பொழுதுக்குள் மாறி செல்லும் உணர்வுகளின் வழியே பயணமாகிக் கொண்டிருந்தது கபிலரின் எண்ணம். அது மட்டுமல்ல, இன்னொரு பிரச்சனையும் உண்டு. அதுதான் மிக முக்கியமானதும் கூட. என்ன அது? அந்த மரத்தின் வாசனை காமத்தை தூண்டும். கோல் கொண்டு நெருப்பை கிளறுவதைப் போல அது வாசனை கொண்டு காமத்தை கிளர்த்தி கொண்டே இருக்கும். சற்றே இடைவெளி விட்டு பாரி சொன்னான், எவ்வியூருக்குள் வேறு வேலையும் நடக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் திசைக்கு ஒரு மரம் மட்டும் வைத்திருக்கிறோம். பாரியின் சொல்லை தாண்டி வெளிவந்தது சிரிப்பு. கபிலரும் சேர்ந்து சிரித்தார். நினைவு வந்ததும் சட்டென சிரிப்பை அடக்கிவிட்டு கேட்டார், அதனால்தான் மரத்தின் அருகில் சென்று நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு நீ சிரித்தாயா? அவ்வளவு நேரம் அடக்கமாக வெளிப்பட்ட சிரிப்பு இப்போது பீறிட்டது. சிரித்தபடியே ஆம் என தலையை மேலும் கீழுமாக ஆட்டினான் பாரி. கபிலர் சற்றே வேகமாக, ஏழிலை பாலையை அடியோடு வீழ்த்தும் மத யானை மனிதரிலும் உண்டு. சட்டென பாரி சொன்னான், காமம் கண்டு பயந்த சொல் இது. பயமில்லை என்று சொல்ல நான் பொய்யன் அல்ல. ஆனால் பயப்பட மாட்டேன் என சொல்ல பொய் தேவையில்லை. அதுதான் புலவன். சொல் சுடும்போது சொல்லை சுடுவான் என்று சொல்ல கேட்டுள்ளேன். இன்றுதான் சொல்லி கேட்கிறேன். நாளிகை மணியோசை எவ்வியூர் முழுவதுமாக எதிரொலித்தது. சூரியன் முழுவதும் விழுந்தவுடன் இருள் காட்டின் எல்லா திசைகளிலும் இருந்தும் இறங்கி வந்து கொண்டிருந்தது. பந்தங்களை ஏற்றும் வீரர்கள் கையில் நீண்ட குழல் போன்ற விளக்குகளுடன் ஓர் இடம் நோக்கி குவிந்து கொண்டிருக்கின்றனர். பேச்சை எதிர்பாராத கணத்தில் காமத்திற்குள் போனதை பற்றி யோசித்தபடி கபிலர் கூறினார், இரவு வரும்போதே ஏதாவது ஒரு வடிவில் காமத்தையும் அழைத்து வந்து விடுகிறதே. பாரி அசட்டு சிரிப்போடு சொன்னான், ஏழிலை பாலைக்கு இரவு ஏது பகல் ஏது? பரம்பு மலை ஏற தொடங்கியதிலிருந்து தனது சொல் முறியும் ஓசையை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். பாரி சொன்னான், ஏழிலை பாலையின் அடிவாரத்துக்கு வள்ளியை அழைத்து வந்ததுதான் முருகன் செய்த மிகப்பெரிய தந்திரம். இல்லை என்றால் வள்ளியை ஒரு நாளும் அவன் இணங்க வைத்திருக்க முடியாது. அவனும் குறுக்கு வழியைத்தான் கையாண்டானா? சற்றே தயக்கத்துடன் ஆம் என சொல்லியபடி தொடர்ந்தான் பாரி. முருகன் வேட்டுவர் குலம், வள்ளியோ கொடி குலம். செடி கொடிகளை அறிந்தவர்கள் வேட்டையாடியவர்களை விட மனநுட்பத்தில் முன்னேறியவர்கள் அல்லவா? வலிமையை விட நுட்பத்திற்குத்தானே ஆற்றல் அதிகம். அதனால்தான் முருகனால் வள்ளியில் மனதில் எதையும் சொல்லி இடம் பிடிக்க முடியவில்லை. காட்டை அழித்து பயிரிடும் முன் அந்த நிலத்தில் காமம் நிகழ்த்தி மனித குருதி படிந்த தாய் நிலத்துக்குள் முதல் பயிரிடுதலை தொடங்கியவர்கள்தான் கொடிக்குலத்துக்காரர்கள். முதலில் நட்ட வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் போது இடுப்பு வலி கண்டு அந்த நிலத்திலேயே பிறந்தாள் அந்த பெண். விதைத்த இடத்திலே முளைத்தவள் அவள். அதனால் அந்த செவ்வள்ளி கிழங்கின் பெயரையே அந்த அழகிய பெண்ணுக்கு சூட்டினர். வள்ளிக்கிழங்கும் வஞ்சிக் கொடியுமே பெண்ணாக மாறிய பேரெழில் கொடிக்குலத்துக்கு உரியது. செடி கொடிகளை அறிந்தவர்களை எளிதில் ஈர்க்க முடியாது. அவர்கள் கணந்தோறும் உயிரின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தவர்கள். வண்ணங்களையும் வாசனைகளையும் அவர்கள் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களின் கவனத்தை கவர்வதே காதலை பெறுவதோ எளிது அல்ல. வேறு வழியே இல்லாமல் ஏழிலை பாலையின் அடிவாரத்துக்கு வள்ளியை அழைத்து சென்றான் முருகன். கபிலரின் கண்முன் காலமும் காதலும் கடவுளும் ஒன்றை ஒன்று பின்னி மேலே இழுந்தபடி இருந்தன. ஆண் ஆதியில் இருந்தே வெல்வதற்குத்தான் முயன்றிருக்கிறான், பெண் ஆதியில் இருந்தே நம்புவதற்குத்தான் ஆசைப்பட்டிருக்கிறாள். பாரி சொன்னான், ஏழிலை பாலை பெண்மையால் பூக்கும். அதைவிட முக்கியம், பெண்ணையும் ஆணையும் ஒரு சேர பூக்க வைக்கும். வியப்பு நீங்க சிறிது நேரமானது. உள்ளுக்குள் ஏனோ ஒரு சிரிப்பு பொங்கி வந்தது. அதை அடக்க முடியவில்லை. சற்றே திரும்பி சிரித்தார் கபிலர். ஏளனம் கொண்ட அந்த சிரிப்பின் தொனியை கவனித்த பாரி,
இதில் சிரிக்க என்ன இருக்கிறது என பார்வையால் கேட்டான். கபிலர் சொன்னார், அந்த 7 பாலையை தலைமாட்டில் நட்டு வைத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் கூட்டத்தோடு நான் வந்து சேர்ந்து விட்டேனே என்று நினைத்து சிரித்தேன். கபிலரோடு சேர்ந்து வெடித்து சிரித்தான் பாரி. இருளை விரட்ட பந்தங்கள் தயாராகி கொண்டிருந்தன. பாரி சொன்னான், பந்த ஒளிக்கு பூச்சிகள் வந்து விழாமல் இருக்க இழுப்ப எண்ணெய் ஊற்றப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்கு எல்லாம் இந்த காட்டுப்பூச்சிகள் கட்டுப்படாது. நாங்கள் பயன்படுத்துவது கொம்பன் விளக்குகள். அதில் நாகக்கழிவும் நஞ்சு பிசினும் சேர்த்து மெழுகி இருப்போம். பந்தம் எரிவது திரியில் இருந்து மட்டுமல்ல, திரியோடு சேர்ந்து விளக்கின் விளம்பும் கருகியபடி தீந்து எரியும். அந்த வாசனையை ஊடறுத்து பூச்சிகளால் உள்நுழைய முடியாது. ஒரு வகையில் இதை ஒளி வலை என்று சொல்லலாம். ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் மாறுபடும் பூச்சி இனங்களுக்கு ஏற்ப கொம்பனில் தேக்கும் பசையும் மாறும், எண்ணெயின் சேர்மானமும் மாறும். அப்போதுதான் அவற்றை கட்டுப்படுத்த முடியும். கபிலர் பந்தம் ஏற்று போகும் காவலர்களை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பெரும் தாழ்வாரத்தின் அடியில் அவர்கள் எல்லோரும் கூடியிருந்தனர். கொம்பன் விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகும் அவர்கள் நெருப்பை பற்ற வைக்காமல் யாருக்கோ காத்திருந்தனர். தொலைவில் மாளிகை மேல் மாடத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்த கபிலர் கேட்டார், உனது உத்தரவுக்காகத்தான் காத்திருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் குலநாகினியின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். பாரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வயதான கிழவியின் கூட்டம் ஒன்று எவ்வியூரின் கீழ் திசையில் இருந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. கபிலர் எட்டி பார்த்தார். பாரி கையை காட்டி சொன்னான், அதுதான் நாகினிகளின் கூட்டம். அதற்குள் தான் குலநாகினி வந்து கொண்டிருப்பாள். அவள்தான் எங்கள் குல மூதாய், இந்த நாகப்பச்சை வேலியை ஆட்சி செய்பவள் அவள்தான். பெண்களால் தான் இவ்வளவு நுட்பமான ஒரு வேலியை கட்டியமைத்து காப்பாற்ற முடியும். அவர்களின் சொல் கேட்டு தாவரங்கள் தலைக்கும் தலையாட்டும். அவர்களின் உடம்பில் தான் கொடி குலத்தின் ரத்தம் ஓடுகிறது. ஆதியில் நிலத்தில் சிந்திய குருதியில் இருந்து தலைத்தவர்கள் தானே அவர்களின் முன்னோர்கள். ஒரே நேரத்தில் மண்ணுக்குள் வேர்விடவும் மேல் நோக்கி முளைவிடவும் தாவரங்களால் முடிவதைப் போல இவர்களாலும் முடியும். கருவுக்குள் புது உயிர் சூழ்கொள்ளும் கணத்தில் கூட பிறந்த குழந்தைக்காக மார்பில் பால் சுரந்து கொண்டிருக்கும் அல்லவா? எல்லாம் தாவர பச்சினிகள், அபார ஆற்றல் படைத்தவர்கள். இவர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாரியின் குரலுக்குள் இதுவரை கேட்டு அறியாத அச்சம் இருந்தது. குல சமூகத்தில் பெண்ணின் தலைமையிடத்தை வேளிர் குலம் அப்படியே வைத்துள்ளது. எங்களின் மூதாயின் குரலுக்கு குலமே அஞ்சும் என்றான் பாரி. இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேல்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.